வணக்கம் நண்பர்களே. கணவன் மனைவி உறவு அது ஒரு தனித்துவமான பிணைப்பு. வேறெந்த உறவிலும் நம்மால் 100% உண்மையான பக்கத்தை வெளிப்படுத்த முடியாது. நண்பர்களிடமோ பெற்றோர்களிடமோ கூட நாம் சில சுபாவங்களையும் குணாதிசயங்களையும் வெளிப்படுத்த தயங்குவோம். ஏன்னா அவர்கள் கேலி செய்வார்களோ கிண்டல் செய்வார்களோ என்ற பயம் நமக்குள் இருக்கிறது. ஆனால் கணவன் மனைவி உறவில் கூச்சம் என்ற வார்த்தைக்கு இடமில்லை. குறிப்பாக அவர்களின் தனிப்பட்ட அந்தரங்க இடமான படுக்கையறையில் அவர்கள் முழு சுதந்திரத்துடன் செயல்பட முடியும். அங்கு கேலியோ கிண்டலோ மறுப்போ இருக்காது. இப்போது அப்படி கணவன் மனைவி உறவில் மட்டுமே நடக்கக்கூடிய 7 அந்தரங்கமான செயல்களை பற்றி பார்க்கலாம். முதலாவது விசித்திரமான முகபாவனைகள். கொஞ்சி குலாவும் போது அல்லது நெருக்கமான தருணங்களில் சிலர் விசித்திரமான முகபாவனைகளை வெளிப்படுத்துவார்கள். சிலர் உதடுகளை திருப்புவார்கள், சிலர் கண்களை உருட்டுவார்கள், சிலர் நாக்கை வெளியே நீட்டுவார்கள். இது மற்றவர்களிடம் வெளிப்படுத்த முடியாத ஒன்று. ஒரு நண்பரின் முன்னால் இப்படி ஒரு முகத்தை உருவாக்கினால் உனக்கு என்ன ஆச்சு என்று அவர் நினைப்பார். ஆனால் உங்கள் துணையின் முன்னால் நீங்கள் உங்கள் முகத்தை எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். அவர்கள் சிரிப்பார்கள். அது அவர்களுக்கு பிடிக்கும். இரண்டாவது, தனிப்பட்ட ஜோக்குகள். சில ஜோக்குகள், குறிப்பாக 18+ ஜோக்குகளை படுக்கையறையில் மட்டுமே தம்பதியினர் பகிர்ந்து கொள்ள முடியும். வெளியில், ஒரு கடையில் அல்லது ஒரு கூட்டத்தில் அதை சொல்ல முடியாது. ஏன்னா யாராவது கேட்டுவிட்டால் இவ்வளவு நேரமும் என்ன நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க என்று தப்பாக நினைப்பார்கள். ஆனால் படுக்கையறையில் உங்கள் துணையின் காதோரம் மெதுவாக சொல்லும் அந்த ஜோக் நெருக்கமான தருணங்களில் உங்களை இருவரையும் வெடித்து சிரிக்க வைக்கும். அது உங்கள் இருவருக்கும் மட்டுமே தெரிந்த ஒரு ரகசிய மொழி. மூன்றாவது, சத்தமாக வாய் விட்டு சிரிப்பது. நண்பர்கள் கூட்டத்தில் கூட நாம் ஒரு அளவுக்கு மேல் வாய் விட்டு சிரிக்க தயங்குவோம். கேலி செய்வார்களோ என்ற எண்ணம் நமக்குள் இருக்கும். எவ்வளவு அளவு கடந்து சிரிக்கிறாள் பாரு என்று ஒருவர் சொன்னாலும் நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனா படுக்கை அறையில் அந்த கூச்சமே தேவையில்லை. நீங்கள் விரும்பினா சத்தமாக சிரிக்கலாம். படுக்கையில் உருண்டு உருண்டு சிரிக்கலாம். கண்ணீர் வரும் வரை சிரிக்கலாம். உங்கள் துணையும் உங்களுடன் சேர்ந்து சிரிப்பார். அது உங்கள் இருவருக்கும் இடையிலான நெருக்கத்தை அதிகரிக்கும். நான்காவது, வெளிப்படையான உரையாடல்கள். வாழ்க்கையில், வேலையில் நாம் என்ன செய்யப் போகிறோம் என்று சிலர் தனியாக பேசிக்கொள்ளும் பழக்கம் கொண்டிருப்பார்கள். நான் இந்த வருடம் இந்த இலக்கை அடையப் போகிறேன், இப்படி ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கப் போகிறேன். வேறு யாரிடமாவது இதை சொன்னால் இவன் எதையோ கனவு காண்கிறான் என்று பார்ப்பார்கள். சில சமயம் பைத்தியம் போல் கூட பார்ப்பார்கள். ஆனால் படுக்கையறையில் உங்கள் துணை இருக்கும்போது கூச்சப்படாமல் என்ன வேண்டுமானாலும் பேசலாம். உங்கள் கனவுகளை பகிரலாம், உங்கள் பயங்களை பகிரலாம். அவங்கள் உங்களை கிண்டல் செய்ய மாட்டார்கள். அவங்கள் உங்களுக்காக பெருமைப்படுவார்கள். ஐந்தாவது, இயற்கையான உடல் செயல்பாடுகள். வாயு தொல்லை இது அனைவருக்கும் உண்டாவதுதான். ஆராய்ச்சியாளர்கள் இது ஆரோக்கியமாக இருப்பதன் அறிகுறி என்றும் கூறுகின்றனர். ஆனா வெளியில் நாம் இருக்கும்போது ஒருவேளை வாயு வெளிப்பட்டுவிட்டால் என்ற பயம் நமக்குள் இருக்கும். கூட்டத்தில் அல்லது நண்பர்கள் மத்தியில் அதை அடக்கி வைத்துக் கொள்வோம். ஆனா படுக்கை அறையில் இதற்கெல்லாம் கூச்சப்பட தேவையில்லை. உங்கள் மனைவியின் முன்னால் நீங்கள் இயற்கையாக இருக்கலாம். ஏனென்றால் அவளும் ஒரு மனிதிதான். அவளுக்கும் இதெல்லாம் நடக்கும். இந்த நிஜத்தை ஏற்றுக்கொள்வதே ஆழமான நெருக்கத்தின் அடையாளம். ஆறாவது, ஒரே நேரத்தில் குளியலறை பயன்பாடு. காலையில் அவசரம், உங்களுக்கும் ஆபீஸ்க்கு போகணும், அவளுக்கும் ரெடியாகணும். இப்போ ஒருவர் குளிக்கும்போது மற்றொருவர் பல் துலக்குவது.
ஒருவர் குளிக்கும்போது மற்றொருவர் வேறு வேலைகளை பார்த்துக் கொள்வது. இது போன்ற செயல்களை தம்பதிகளுக்குள் மட்டுமே கூச்சமில்லாமல் செய்ய முடியும். வேறு யாரிடமாவது நினைத்து பாருங்கள். ஒரு நண்பர் குளிக்கும்போது நீங்கள் அவர் எதிரில் பல் துலக்க முடியுமா? முடியாது. ஆனால் உங்கள் துணையிடம் அது மிகவும் சாதாரணமான ஒன்று. அதுதான் படுக்கையறையின் சுதந்திரம். 7வது ஆடை பரிமாற்றம். ஒருவர் மற்றவரின் ஆடையை மாற்றி உடுத்திக் கொள்வது. எனக்கு என் சட்டை தெரியலை என்று நீங்கள் சொன்னால், இதோ உன் சட்டைதான் என்று அவள் தன் கையிலிருக்கும் உங்கள் சட்டையை கொடுப்பாள். அல்லது அவள் உங்கள் டீ-ஷர்ட்டை ஸ்லீப்புக்கு உடுத்திக் கொள்வாள். அல்லது குளிர் அதிகமாக இருந்தால், உங்கள் ஸ்வெட்டர் 1 நிமிஷம் தருவீங்களா என்று அவள் கேட்பாள். இது தம்பதிகளுக்குள் இயல்பாக நடக்கும் ஒரு செயல். எந்த பாரமும் இல்லாமல் இது உன் ஆடை, இது என் ஆடை என்ற எண்ணமே இல்லாமல் இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். அந்த ஒற்றுமைதான் அவர்களை மேலும் நெருக்கமாக்கும். நண்பர்களே, இந்த ஆழமான நெருக்கமும் சுதந்திரமும் ஒரு வலுவான கணவன் மனைவி உறவின் அத்தியாவசிய அம்சங்கள். இது இருவரையும் எவ்வித தடையுமின்றி ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொள்ள உதவுகிறது. கூச்சப்படுவதை விடுங்கள். உங்கள் துணையின் முன்னால் நீங்கள் உங்களாக இருங்கள். உங்கள் விசித்திரமான முகங்களை காட்டுங்கள். உங்கள் ரகசிய ஜோக்குகளை சொல்லுங்கள். படுக்கை அறையில் சுதந்திரமாக சிரியுங்கள். இதுதான் உண்மையான துணையின் சிறப்பு. உங்கள் அனுபவங்கள் என்ன? கமெண்ட்ஸ்ல சொல்லுங்கள். லைஃப் டிராப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்திடாதீங்கள். அடுத்த வீடியோவில் மேலும் பல அந்தரங்க ரகசியங்களுடன் சந்திப்போம். நன்றி.